Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கண்காணிப்பு செயற்கைக்கோளான ஆதித்யா L1 வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படி என்னென்ன விஷயங்களை தான் இதுவரையும் ஆதித்யா L1 செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. இப்போ பார்த்தோம்னா ஒரு சூரியனை ஒரு தீப்பிழம்பு அப்படின்ற ஒரு விதத்தில் தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சூரியனில் இருக்கக்கூடிய அதுக்கு உள்ள அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம இன்னும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அதையெல்லாம் ஆய்வு செய்யும் பணியில் தான் இந்த சூரிய கண்காணிப்பு செயற்கைக்கோளானது செயல்பட இருக்கிறது. இப்போ நம்ம வெளியில் பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா சூரியனுடைய ஒளிவட்டம் கரோனா ஒளிவட்டம்னு சொல்வாங்க. அது மட்டும் தான் நம்மளால சில கூலர்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கருவியின் உபயோகத்தோட நம்மளால பார்க்க முடியும். அதை தாண்டியுமே சூரியனுக்குள்ள பார்த்தோம்னா இந்த நிறமண்டலம்னு ஒரு விஷயம் இருக்கு, சூரிய சுடரெறி, சூரிய கரும்புள்ளிகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, சூரியனுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறிக்கும் விதமா இந்த சூரிய கிளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நம்மளுடைய விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி சூரியனுடைய பிழம்புகள், சூரியனுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கு, அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த ஏற்படக்கூடிய மாற்றத்தால வெளிப்புறத்தில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் தான் இந்த கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. இப்போ நம்ம ஆதித்யா L1 எடுத்துக்கிட்டோம்னா போற வழியிலேயே இந்த 15 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற ஒரு தூரத்தை கடக்கும் போதே போற வழியில சூரியனை விதவிதமா புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பி இருக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா சூரியனுடைய விதவிதமான புகைப்படங்கள், ஆதித்யா எடுத்த புகைப்படங்களை நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. இது சம்பந்தமாக தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் கவியரசு இணைகிறார். கவியரசு, இப்போ நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் இந்த புகைப்படங்கள், இந்த சூட் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பேலோட அதை எடுத்த புகைப்படங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புகைப்படங்கள் நமக்கு உணர்த்துவது என்ன, இந்த ஆதித்யா L1 வரும் காலங்களில் இதனுடைய செயல்பாடு இப்படியே தொடரும் பட்சத்தில் எந்த அளவுக்கு இந்திய விண்வெளித்துறைக்கு இது உதவிகரமாக இருக்க போகிறது? பார்த்திபன், ஒரு நல்ல கேள்வி பார்த்திபன். இது ஆக்சுவலா இந்த சூட்டம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி விளக்குன்னு ஒரு கருவி இருக்கு. அதாவது விசிபிள் எமிஷன் லைட் குரோனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கருவி இருக்கு. அதோடைய அமைப்பை நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம சூட்டை பத்தி ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். இந்த விளக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா, சூரியனை சுத்தி அந்த கொரோனா இருக்கு இல்லையா, அந்த கொரோனா அனலைஸ் பண்றதுக்காக மட்டும் வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி. அதாவது ஒரு கருப்பு கலர் ஒரு டிஸ்க் எடுத்துக்கோங்க, அது சூரியனை மறைச்சிங்கன்னா அதோடைய அவுட்டர் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவுட்டர் லேயர் மட்டும் தெரியும். அந்த அவுட்டர் லேயர் தெரியறத வச்சு கொரோனாவை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அவுட்டர்ல கொரோனா எப்படி இருக்குது, அதோடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அதோடைய எமிஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை விளக்கருவியை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வேற இப்ப சூட் சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், இது நம்ம ஃபர்ஸ்ட் விளக்குல எதெல்லாம் பார்க்கலையோ அதை பார்ப்போம். அதாவது சூரியனை உள்ள என்ன மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், இல்ல ஒரு எம்ஆர் எடுக்கிறோம், எம்ஆர் ஸ்கேன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அப்ப என்ன தெரியும், அந்த சூரியனுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, சூரியனோட உட்கமைப்பு, அதுக்குள்ள போட்டோஸ்பியர் ஒளிமண்டலம் இருக்கு, குரோமோஸ்பியர் நிறமண்டலம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காண்டி எஸ்பெஷலி இந்த சூட் அப்படிங்கிற இந்த எக்யூப்மெண்ட் அமைச்சிருக்காங்க. இது பர்டிகுலரா இப்ப சூரியன்ல இருந்து வெளிச்சம்லாம் வரும்னு சொல்லியாச்சு. இந்த வெளிச்சம் எப்படி ஜென்ரலா சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளதான் நம்மளுடைய பார்க்கிற ஒளியும் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோவேவ் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து வர்றது நம்ம பார்க்கிற விசிபிள் ரேஸ், இதை தொடர்ந்து அடுத்தது வர்றது அல்ட்ரா வயலட் ரேஸ், அதுக்கப்புறம் வர்றது எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் வர்றது காமா கதிர்கள். சோ இந்த சூட்டுங்கிறது நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லைங்களா, இதை மட்டும் இல்லாம புற ஊதா கதிர்கள் இருக்கு இல்லையா, யூவி ரேஸ், அதை டிசைன் பண்ணி அதை அனலைஸ் பண்றதுக்காக இந்த சூட் பேலோட வச்சிருக்காங்க. சோ இது எடுத்த போட்டோகிராஃப்ஸ் தான் நம்ம இப்ப ரீசெண்டா நம்மளுடைய ISRO நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 12 போட்டோ கிட்டத்தட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல விசிபிள் ஃபர்ஸ்ட் ஒரு 4 இமேஜ் பாத்தீங்கன்னா நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய கலர்ஸ், அதாவது ரெட் கலர். இப்ப நம்ம ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா கண்ணாடி போடுவோம் இல்லையா, சிகப்பு கலர் கண்ணாடி, இல்ல மஞ்சள் கலர் கண்ணாடி, இல்ல ப்ளூ கலர் கண்ணாடி, இது எல்லாமே விசிபிள் லைட்டை பார்க்கக்கூடிய கண்ணாடிகள். ஸோ இதே மாதிரிதான் இந்த விசிபிள் லைட்டுங்கிறது 370 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கிற அலைநீளம்.
இதுல டிஃப்ரெண்ட் போட்டோஸ் ஃபர்ஸ்ட் 4 எடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து கீழே வர்றது எல்லாமே புற ஊதா கதிர்கள் வரக்கூடிய 200 நேனோமீட்டர்ல இருந்து 400 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கிற கதிர்களை டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல அந்த போட்டோஸை எடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் எடுக்கிறதுனால என்ன, நீங்க கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் பண்றதுனால நம்ம என்ன சார் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனை வெறும் கண்களால் நம்ம பார்க்கும்போது தெரியாத புலப்படாத சில விஷயங்கள் நம்ம இந்த அல்ட்ரா வயலட்ல பார்க்கும்போது நம்மளால ஒரு ஸ்கேனர் மாதிரியோ, ஒரு எக்ஸ்ரே மாதிரியோ, ஒரு எம்ஆர் ஸ்கேன் மாதிரியோ உள்ள என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் தெளிவா சிம்பிளா ஒரே இதுல சொல்றோம் பாருங்களேன். இப்ப ஒரு ஒரு மரம் ஏன் பச்சையா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க, கிரீன் கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கலரை மட்டும் எமிட் பண்ணுது. அதாவது சூரியன்ல இருந்து வர எல்லா கலரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த பச்சை கலரை மட்டும் எமிட் பண்ணுது. இதே போலதான் சூரியனை சுத்தி இருக்கிற நிறமண்டலமோ இல்ல ஒளிமண்டலமோ ஏதோ ஒரு ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அதாவது கோர்ல இருந்து உற்பத்தி ஆகிற எனர்ஜியை உள்வாங்கி கொண்டு அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல எமிஷனை கொடுக்குது. இதை படிக்கிறது மூலமா இந்த கோரோட அமைப்போ இல்ல போட்டோஸ்பியரோட அமைப்போ இல்ல குரோமோஸ்பியர் இல்ல ஃபிளேர், சன்ஃபிளவர், இத மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால எளிதா பார்க்க முடியும். அதற்காக தான் இந்த சூட் பேலோட டிசைன் பண்ணியிருக்காங்க. திரு பார்த்திபன், அழகா சொன்னீங்க திரு கவியரசர். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.